சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எழிலோட கண்ணை பார்த்து எப்படி எல்லாத்தையும் சொல்லுவேன், அவனை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், என் எழில் நான் சொல்ல போற விஷயத்த எப்படி தாங்கிப்பா. சத்தியமா அவன் கண் கலங்குறத, மனசுக்குள்ள துடிக்கிறத என்னால பார்க்கவே முடியாது. அவன்கிட்ட நம்ம வேற வழியில தான் இந்த உண்மையை வெளிப்படுத்தணும். எழில், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த சத்தியமா உன்னால ஏத்துக்கவே முடியாது. என்னாலையும் இப்ப வரைக்கும் தாங்கிக்க முடியாம தான் நான் இப்ப ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல போறேன். எழில், என்னால இப்ப வரைக்கும் இதை தாங்கிக்க முடியல. ஆனா சத்தியமா நான் இதை முழு மனசோட உன்கிட்ட சொல்லல. வாழ பிடிக்காம நரக வேதனையில தவிச்சிட்டுதான் இத நான் உன்கிட்ட ஷேர் பண்றேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு உன்னை விட அதிகமா ஆசைப்பட்டவன் நான். எனக்காக நான் கடவுள்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது உன்னை மட்டும்தான். ஆனா உன் கூட சேர்ந்து வாழற பாக்கியம் எனக்கு இல்லை எழில். உன்னை என்னால ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியல. நீ எனக்காக அவ்வளவு ஆசையா காத்துட்டு இருக்க. ஆனா நான் உண்மைய சொல்லாம உன்கிட்ட ஒவ்வொரு நொடியும் நடிச்சிட்டு இருக்கேன். எழில், உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. ஐம் சாரி. நாம இந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் ஆகணும்னா டியூட்டிக்கு போகணும். பழைய கையில நாம ஓட ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம இடிஞ்சு உட்கார்ந்துட்டா குடும்பத்தோட நிலைமை மோசமாயிடும். இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு எழில் என்ன ரிப்ளை பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். டைம் ஆச்சு போ. இந்த எடுத்துக்கோ டையெல்லாம். கயல், எங்க கிளம்பிட்ட? டியூட்டிக்குமா? டியூட்டியா? கயல், இப்ப நீ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? என்ன மூர்த்தி திடீர்னு இப்படி கேக்குற? இத்தனை நாளா நான் வேலைக்கு போயிட்டு தானே இருந்தேன். கயல், இத்தனை நாள் வேலைக்கு போனதுக்கும் இப்ப வேலைக்கு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் ஆகிற பொண்ணு நிச்சயதார்த்தம் தேதி எல்லாம் குறிச்சாச்சு. இப்படி வேலைக்கு போறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? கயல், நான் பேசிட்டே இருக்கேன், ஏதோ பறி கொடுத்த மாதிரி சோகமா இருக்க. கயல், நீ முதல்ல உட்காரு சொல்றேன். போகணுமா? இத பாரு கயல், உனக்குன்னு இப்போ ஒரு புது வாழ்க்கை அமைய போகுது. நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டபடி எழில் மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்ட போறாருங்கிற சந்தோஷத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆனா நீதான் எதையோ பறி கொடுத்தவ மாதிரி விரக்தியாவே இருக்கியே கயல். என்னாச்சு கயல்? எதனால இந்த சோகம்? எழில் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைங்கிற உண்மைய எப்படிமா நான் உன்கிட்ட சொல்லுவேன்? எழில் அம்மாவுக்கு என்ன பிடிக்கலம்மா. இத்தனை நாள் என்னை ஏத்துக்கிட்ட மாதிரி உங்க எல்லார்கிட்டயும் நடிச்சிருக்காங்க. அத நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்?
ஜென்மத்துல நானும் எழலும் ஒண்ணு சேர மாட்டோம்மா. அந்த குடுப்பனை எனக்கு இல்ல.